மக்களிடையே மிக பிரபலமாகி விரைவில் அறிமுகமாக போகும் ஜோடி பிரீமியம் பிராண்டட் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி மெட்டிகளுக்கான ஆர்டர் முன்பதிவு ஆரம்பமாகிவிட்டது. உங்கள் ஷோரூம்கான ஆர்டர்களுக்கு உடனே அழைக்கவும் 9443341456. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை ஆளுநர் RN ரவி நிறுத்தி வைத்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியது. தமிழ்நாடு அரசின் மசோதாக்களை நிறுத்தி வைத்த ஆளுநர் RN ரவியின் செயல் சட்டவிரோதம் என கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் 10 மசோதாக்களுக்கு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே ஒப்புதல் வழங்கியது. ஆளுநருக்கு வீட்டோ அதிகாரம் இல்லை என குறிப்பிட்ட உச்சநீதிமன்றம் மசோதாக்கள் மீது முடிவு எடுக்க 1 மாதம் முதல் 3 மாதங்கள் வரை காலக்கெடு நிர்ணயித்தும் உத்தரவிட்டது. தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான வரலாற்று சிறப்புமிக்க இந்த வழக்கில் 415 பக்கங்கள் தீர்ப்பு நகலை உச்சநீதிமன்றம் இன்று வெளியிட்டுள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி நேர்மையற்ற முறையில் செயல்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் பஞ்சாப் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் விதித்த தீர்ப்பை மதிக்காமல் ஆளுநர் செயல்பட்டுள்ளார் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளது. மசோதாக்கள் மீதான ஒப்புதலை நீண்ட காலம் நிறுத்தி வைத்ததன் மூலம் தன்னுடைய பணியை செய்யாமல் சுப்ரா வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு அவமரியாதையை தமிழ்நாடு ஆளுநர் ஏற்படுத்தியுள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆளுநர் பதவியை எந்த வகையிலும் நீதிமன்றம் குறைத்து மதிப்பிடவில்லை என்றும், ஆனால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மரபுகளுக்கு ஏற்ப உரிய மரியாதையுடன் ஆளுநர் செயல்பட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஆளுநர் பதவியில் இருப்பவர்கள் அரசின் செயல்பாடுகளுக்கு ஒருபோதும் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்றும், ஆளுநரின் அனைத்து செயல்பாடுகளும் உயர் அரசியலமைப்பு பதவியின் கண்ணியத்தை மனதில் கொண்டு மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. ஆளுநரின் அனைத்து செயல்களும் அவரது பதவியேற்பு உறுதிமொழி பிரமாணத்திற்கு உண்மையானதாக இருக்க வேண்டும். அரசியலமைப்பின் கீழ் வழங்கப்பட்டுள்ள கடமையை நிறைவேற்றுவதும் ஆளுநருக்கு கட்டாயமாகும். மாநில அரசியலமைப்பு தலைவராக மாநில மக்களின் விருப்பத்திற்கும் நலனுக்கும் முன்னுரிமை அளித்து மாநில அரசுடன் இணக்கமாக செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு உள்ளது என்றும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெளிவாக விளக்கியுள்ளது. 415 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பின் நகலை அனைத்து மாநில ஆளுநர் அலுவலகங்களுக்கும் உயர்நீதிமன்றங்களுக்கும் அனுப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்துக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மக்களிடையே மிக பிரபலமாகி விரைவில் அறிமுகமாக போகும் ஜோடி பிரீமியம் பிராண்டட் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி மெட்டிகளுக்கான ஆர்டர் முன்பதிவு ஆரம்பமாகிவிட்டது. உங்கள் ஷோரூம்கான ஆர்டர்களுக்கு உடனே அழைக்கவும் 9443341456.